இதுதான் கரெக்டு. கவர் ஆக மாட்டேங்குது. அதான் இதா பாருங்க. அதுக்கு இல்லை சவுண்டு வந்து இதாக இங்கே பக்கத்துக்கு ஐயா சொல்கிறாங்க. இந்த விவசாயிகளுக்கான அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்ச்சி நம்முடைய நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஏஎஸ் பாபு அவர்களுடைய தலைமையிலே இப்பொழுது இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக தங்களுடைய இன்னுயிரை ஈந்த ராமசாமி கவுண்டர், ஆயி கவுண்டர், மாரப்ப கவுண்டர் ஆகிய தியாகிகளினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கும் விவசாயிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுப்பதற்கு அவர்கள் விதையாக இருந்து தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகிகளினுடைய லட்சியங்களை, எண்ணங்களை இந்த சமுதாயத்திலே விவசாயிகள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் கனவு கண்டார்களோ அந்த கனவுகளை எல்லாம் நிறைவேற்றுகிற பணிக்கு நம்மை நாம் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். இந்த தியாகிகளினுடைய நினைவு தூணிலே, நினைவிடத்திலே நாம் அதற்காக சங்கற்பம் எடுத்துக்கொள்வோம். இந்த அற்புதமான பணியை மேற்கொள்ளுகிறவர்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல், இறை கருணை, பேரருள் புரிந்து எல்லோருக்கும் நல்ல வழிகாட்டுதலை தந்து இந்த சமுதாயம் வளர்ச்சி பெறுவதற்கும் உலகத்தில் அமைதியும் சமாதானமும் நிலவி விவசாயிகள் மட்டுமல்ல உலக மக்கள் அனைவரும் அமைதியோடு ஆனந்தமாக வாழுகிற ஒரு உலக சமுதாயம் மலர்வதற்கும் இறை பேராற்றல் கருணை மலை பொழியட்டும். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள். இன்று உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற மின்சார கட்டண போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டில் இறந்த ஆயி கவுண்டர், மாரப்ப கவுண்டர், ராமசாமி கவுண்டருடைய நினைவு நாள் இது தொடர்ந்து நம்மளுடைய சங்கத்தில் இந்த நினைவு நாளை அனுசரித்து நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து பெருமாநல்லூர் தியாகிகள் தினம் ஜூன் 19 நாம் அனுசரித்து அஞ்சலி செலுத்தி வருகின்றோம். இதை முன்னிட்டு உழவர் தியாகிகள் தின மாநாடு ஜூலை 5 நடைபெறுகின்றது. நாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த ஆண்டு கோவை மாவட்டம் பேரூர் பகுதியில் ஒரு மண்டபத்தில் ஜூலை 5 மாநாடு நடைபெறுகின்றது. நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சாமி அவர்கள் நமது சங்கத்தில் கடந்த காலங்களில் நாராயணசாமி நாயுடு ஐயா உடன் செயல்பட்ட தலைவர். அவர் இன்று ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைத்து நமது சங்கத்தில் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்து இன்று ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைத்தாலும் கூட நமது சங்கத்திற்காகவும் விவசாயிகளுக்காகவும் உடனடியாக ஆன்மீக பணியிலிருந்து உடனடியாக விவசாயிகளுடைய இது ஒரே அழைப்பில் ஏற்றுக்கொண்டு இன்று அத்தனை வேலைகளையும் விட்டு நமக்காக, நம்ம சங்கத்துக்காகவும் தியாகிகளுக்காகவும் உடன் வந்து இது பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஜூலை 5ஆம் தேதியும் நமது மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் வந்து குத்துவிளக்கேற்றி துவக்கி வைப்பார் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு ஆதரவு கொடுத்ததற்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.